morning students. Okay, 11th maths chapter 1 exercise 1.1 பார்க்க போறோம். லாஸ்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்திருந்தோம். இப்போ செகண்ட் சம் பார்க்க போறோம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. write the set. நமக்கு செட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க? -1, 1 கொடுத்திருக்காங்க. இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த -1, 1 நம்ம எப்படி பில்ட் அப் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறது தான். எவ்வளவு பிரீஃபா எழுத முடியும்? இல்ல செட்டா எப்படி கன்வர்ட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் பிளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருந்தா தான் ஈக்குவல் டு என்னன்னு கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? இங்க நமக்கு அவங்களே நமக்கு கொடுத்திருக்காங்க வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னவா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பில்டர் ஃபார்மா எழுத போறோம். ஓகேவா? அப்ப அந்த செட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? x² 1 இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க 1 தான் இருக்கு. அதனால 1 கொடுத்துறோம். இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் x பிளஸ் ஆர் மைனஸ் √1. அதாவது x என்ன கிடைக்கும் நமக்கு? +1 -1 இதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த செட்டா நம்ம எழுதக்குள்ள என்ன பண்ணலாம்? x belongs to. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ x belongs to 1ங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா x² 1 இப்படி நமக்கு வேல்யூஸா இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான். இப்போ x க்குள்ள 1ங்கற வேல்யூ இருக்கு. இப்போ அதே மாதிரி -1, +1 போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் செட் அப்படினா x² 1 இந்த மாதிரி செட்டா இருந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுவோம். நீங்க என்ன பண்ணனும்னா x² 1 ன்னு மட்டும் எழுதிட்டா போதும். இதுதான் நம்மளோட பில்டர் ஃபார்ம். இதுக்கு ப்ரீவியஸா இது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றதா நமக்கு பில்டர் ஃபார்ம். ஓகேவா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் क्वेश्चन கவனிங்க. இப்போ क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டேட் whether the following sets are finite or infinite கொடுத்திருக்காங்க. இப்போ finite infinite அப்படினா என்ன அப்படினா இப்போ finite அப்படினா என்ன? நமக்கு end உண்டு அப்படிங்கறது அர்த்தம். இப்போ வந்து இப்போ மொத்தம் 10 நம்பர் தான் சொல்றோம்னா endங்கிறது என்ன? நமக்கு அந்த 10ங்கிறது நமக்கு end. ஓகேவா? 1 ல இருந்து 10 வரைக்கும் எழுதுங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த 10ங்கிறது நமக்கு end. அப்ப இவ்வளவு தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ நம்மளால finite அப்படினா என்ன? இவ்வளவு தான் end இருக்கு அப்படினா அது finite நம்பர். இப்போ endless. அப்போ 1 2 3 and so on அப்படி நம்ம போட்டோம்னா அது என்ன? infinite. நம்ம சொல்ல முடியாது. கவுண்டிங் சொல்ல முடியாது. அது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இப்ப ஏதாவது கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இவ்வளவு நம்பர்ஸ் மட்டும் தான் அப்படினா அது finite. endless-ஆ இருந்துச்சுனா அது infinite. ஓகேவா? இப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 சப்டிவிஷன் இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்த்துக்கணும். ஜெனரலா உள்ளதா நமக்கு. இப்போ நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் என்ன, பிரைம் நம்பர் என்ன, ஈவன் நம்பர் என்ன, இதெல்லாம் நமக்கு ஜெனரலா தெரிஞ்சதுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு x belongs to என்ன? அதாவது நேச்சுரல் நம்பரா, ரியல் நம்பரா, இன்டிஜரா, ரேஷனல் நம்பரா அந்த மாதிரிங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம தான் என்ன பண்ணோம்? ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படிங்கறத சொன்னா மட்டும் போதும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் x belongs to என்ன கொடுத்திருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. x belongs to நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி கண்டிஷன் என்ன அப்படினா x is a even prime number. ஓகேவா? x is என்ன கொடுத்திருக்காங்கன்னா even prime number அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இப்போ even prime numberனா என்ன? நமக்கு இப்போ நேச்சுரல் நம்பரா இருக்கணும். அதே மாதிரி என்னவா இருக்கணும்? அது x is a even prime number அப்படிங்கறது இருக்கணும். இப்போ even prime numberனா நமக்கு prime number நார்மலா இதுல ஸ்டார்ட் ஆகும் 2 3 5 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ prime நம்பரா இருக்கணும் at the same time even நம்பரா இருக்கணும். 2 தவிர்த்து வேற எந்த நம்பரும் நமக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ prime நம்பர்னா 2 3 5 7 அப்படியே போயிட்டே இருக்குமா நமக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நார்மலா பிரைம் நம்பர்னா அதுல ஒரு கண்டிஷன் என்ன? நமக்கு ஈவன்ங்கிறது இந்த ஒரே ஒரு நம்பர். அப்ப நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்? 2 மட்டும் தானே இருக்கு. அப்ப இது மட்டும் நம்ம சொல்லல. அப்ப எண்ட் இருக்கு. இவ்வளவுதான். இந்த நம்பர் தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப இது என்ன? நமக்கு ஃபைனைட். ஓகேவா? இப்போ இது நமக்கு ஃபைனைட். இது என்ன? 2 மட்டும் தான் சொல்லிருக்கோம். ஈவன் ஒரு கண்டிஷன் கொடுத்ததனால நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? இது ஃபைனைட். சப்போஸ் ஈவன் கொடுக்கல x is a prime number அப்படி கொடுத்திருந்தாங்க நமக்கு என்ன இருக்கும்? இது இன்ஃபைனைட்டா இருக்கும். ஏன்னா எண்டே இல்லாம போயிட்டே இருக்குமா அது நம்பர்ஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஆட் prime number. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஈவனுக்கு பதிலா ஆட்னு சொல்லிருக்காங்க. இப்போ பாருங்க x is a add prime number. செகண்ட் சப்டிவிஷன் இதான் சொல்லிருக்காங்க. x belongs to n நேச்சுரல் நம்பர் தான். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்க? x is an add prime number. செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? add. இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணலாம்? இப்போ x equal to எதெல்லாம் prime numbers ஸ்டார்டட் 2 3 5
7, 11, 13, next 17, 19 இப்படியே போயிட்டே இருக்குமா நமக்கு. இப்போ இந்த 2 தவிர்த்து பாக்கி எல்லாமே நமக்கு என்ன ஆட். அப்போ x prime number எழுதுறானா பண்ணலாம் add prime number கொடுத்துக்கலாம். அப்போ 2 மட்டும் தூக்கிடுவோம். பாக்கி எல்லாமே எழுதுவோமா. இப்போ இதுக்கு end இருக்கா இல்ல. அப்போ இது என்ன நமக்கு infinite. ஓகேவா. இந்த செட் என்னன்னா infinite. ஓகேவா. ஏன்னா end இல்ல பாருங்க add சொல்லிருக்காங்க. ஈவனா 2 மட்டும் எழுதணும் அது finite ஆயிடுச்சு. இப்போ இதுல என்னன்னா add prime number நமக்கு என்ன ஆகும் and so on போயிட்டே இருக்கும். ஓகேவா. இப்போ இதுல third condition பாருங்க. இப்போ third condition பாத்தீங்கன்னா x belongs to என்ன கொடுத்திருக்காங்கன்னா integer. x belongs to integer. இப்போ integer கொடுத்துட்டு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா even and less than 10 ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா. ஈவனா இருக்கணும் அதே மாதிரி 10 க்கு கம்மியா இருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நீங்களே பாத்துக்கோங்க. இப்போ integer நமக்கு எப்படி இருக்கும் integer பாயிண்ட்ல வரது. இப்போ full number நம்ம எடுத்துக்கலாம் இல்ல. இப்போ இன்டிஜரா இருக்கணும் அதே மாதிரி 10 விட கம்மியா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க less than 10. அப்ப இவ்ளோ தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 10 விட கம்மியானா 10 ன்னு ஒரு எண்ட் இருக்கு. அந்த பார்ட்ல நமக்கு என்ன 10 வரைக்கும் தான் நம்ம எழுத போறோம். அப்ப அத என்ன சொல்றாங்க ஃபைனட். ஓகேவா. இந்த மாதிரி எண்ட் இருந்துச்சுனா ஃபைனட் எண்ட் இல்ல அன்சோன் எலிமெண்ட்ஸா இருக்கு அப்படினா அது என்ன எடுத்துக்கலாம் நம்ம இன்ஃபைனைட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ இதே ரேஷனல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க x is a rational number. ரேஷனல் நம்பர்னா நமக்கு என்ன இருக்கும். இப்போ ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -1 0 1 2 அப்படியே போயிட்டே தானே இருக்கும். இதில் எந்த கண்டிஷனும் சொல்ல. அப்போ அது அந்த எலமெண்ட் என்னவா இருக்கும். அப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா. ஃபிஃப்த் சப்டிஷன் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா x belongs to நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. x belongs to நேச்சுரல் நம்பராக இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x is a rational number. இப்போ நேச்சுரல் நம்பர்லாம் நமக்கு மைனஸ் வேல்யூ கிடையாது இல்லை. அப்போ மைனஸ் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி என்னவா இருக்க போகிறது ரேஷனல் நம்பராக இருக்க போகுது. இப்போ ரேஷனல் நம்பர்னா அப்போ 1லேருந்து நம்ம எழுதுவோம். இப்போ இதுவும் அன்சோவனாக நம்ம போகும். எவ்வளோ எண்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலை. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. இப்போ நமக்கு ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ABC verify the following results ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்போதுமே இப்போ ABCனா ஏதாவது செட் அவங்களாம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு ஆப்ட் ஆகணும். அதாவது LHSம் RHSம் ஈக்குவலாக வரணும். அப்படி நம்ம என்ன நம்பர் கொடுத்தா செட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. சூட்டபிள் செட்ஸ் நம்மளா எடுத்துக்க போகிறோம். இப்போ ABC அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சாரி ABCங்கிறத நம்மளா எடுத்துக்கணும். அப்போ அந்த இதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணால் கொடுத்துருக்க கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது LHSம் RHSம் ஈக்குவல் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஓகேவா. இப்போ LHS பாருங்க என்ன இருக்கு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போ இந்த கிராஸ் இருந்தாலே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம்ல. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம். இப்போ நம்பர்ஸ் இருக்குன்னா இப்போ ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அது மாதிரி எழுதணும். இப்போ B இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும். காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ LHS 2 முடிச்சுட்டு அடுத்து RHS என்ன இருக்கு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை ABCங்கிறது தேவை. இப்போ நம்மளா எடுத்துக்கலாம். இப்போ A ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம்னா 1 2 3ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ B ஈக்குவல் அதே மாதிரி என்ன பண்ணலாம் 2 3 5. இப்போ Cக்கு பதிலாக 2 3 7. நம்மளுக்கு சூட்டபிள் செட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளால எடுத்துக்கிறது தான் இந்த வேல்யூஸ். இப்போ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ LHS ஃபர்ஸ்ட் போடலாம். ஓகேவா. LHSல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிப்போமா. B C. இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக உள்ள வேல்யூஸ் என்னென்ன இருக்கு B இன்டர்செக்ஷன் Cங்கிறனால இப்போ இதில் 2 3 5 இருக்கு. இதில் 2 3 7 இருக்கு. அப்போ இதில் காமனாக இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன இருக்கு நமக்கு 2ம் 3ம். ஓகேவா. இது B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம LHS போடுறோம். இப்போ அடுத்து என்ன தேவை நமக்கு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போ A உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துட்டோம் 1 2 3 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2 3. ஓகேவா. இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்க கிராஸ் இருக்கா நமக்கு. ஓகேவா. அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு நமக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 1 எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் ஈச் எலிமெண்டோட மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ அந்த செட்டுக்குள்ள எழுதுக்குள்ள என்ன பண்ணலாம் 1 2. நெக்ஸ்ட் 1 3. நெக்ஸ்ட் இப்போ 1 முடிஞ்சிச்சு. அடுத்து 2 எடுத்துட்டு போவோம். ரெண்டு வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2 2. நெக்ஸ்ட் 2 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு நமக்கு 3 2. நெக்ஸ்ட் 3 3. ஓகேவா. இதான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த வேல்யூ. இது LHS முடிஞ்சிச்சு.
இப்போ நெக்ஸ்ட் RHS பார்ப்போம். இப்போ RHSல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A cross B இருக்கா? அப்ப A செட் B செட் ரெண்டு எடுத்துக்க போறோம். 1 2 3 2 3 5. இப்போ இத ப்ராடக்ட் பண்ணி எழுத போறோம். பாருங்க இப்போ A cross B கண்டுபிடிக்க போறோம். இப்போ 1 எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டா பார்ப்போமா? அப்ப எப்படி எழுதலாம்? 1, 2 next 1, 3 next 1, 5. இப்போ 1 எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட் கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 எடுத்துக்க போறோம். அப்ப 2 எடுத்துக்கிட்டா என்ன வரும்? 2, 2 2, 3 2, 5. இப்போ அப்ப 2 ஓட முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் 3 கூட மல்டிப்ளை பண்ண போறோம். 3, 2 3, 3 next 3, 5. ஓகேவா? இப்போ இத நம்ம எழுதியாச்சு. இப்போ A cross B கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? A cross C. இப்போ A cross C க்கு A ல உள்ளதுல என்ன இருக்கு? 1 2 3 இருக்கு. cross C ஓட எலிமெண்ட் என்ன பார்த்தோம்? 2 3 7. இது நம்மளா எடுத்துக்கிட்டதா. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் நெக்ஸ்ட். இப்போ இது பாருங்க. இப்போ 1 எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு எலிமெண்ட் கூடியும். அப்ப இங்க என்ன வரும்? 1, 2 1, 3 1, 7. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் 2 எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்டா பார்ப்போமா? இப்போ 2 எடுத்துக்கிட்டா 2, 2 2, 3 நெக்ஸ்ட் 2, 7. இப்போ 2 ஓட முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன எடுத்துப்போம்? 3 கூட கம்பேர் பண்ணுவோமா? அப்போ 3, 2 3, 3 3, 7. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா நமக்கு? இப்போ ரெண்டு வேல்யூஸ் தனித்தனியா போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு क्वेश्चनல கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க? இப்போ இது நம்ம போறது RHS போறோம். LHS முடிஞ்சிருச்சு. LHS ஓட வேல்யூ இருக்கு. RHS நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ ரெண்டுத்துக்கு காமனா உள்ள வேல்யூ பார்ப்போம். இப்போ இங்க 1/2 1, 2 இருக்கு. இங்க 1, 2 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இங்க 1, 3 1, 3. நெக்ஸ்ட் 1, 7 இல்ல. 1, 5 கம்பேர் பண்ணல இல்ல. நெக்ஸ்ட் 2, 2 இருக்கு. இங்கேயும் 2, 2 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 2, 3 2, 3. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன காமனா இருக்கு நமக்கு? 3, 2 3, 2. நெக்ஸ்ட் 3, 3 3, 3. வேற எதுவும் காமன் வேல்யூஸ் இல்ல. ஓகேவா? ஏன்னா இங்க இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியா கம்பேர் பண்றோம். ஓகேவா? அப்போ கிடைச்சிருக்க வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 1, 2 1, 3 2, 2 2, 3 3, 2 3, 3. ஓகேவா? இப்போ பாருங்க இது நமக்கு LHS க்கு கிடைச்ச ஆன்சர். இது நமக்கு RHS க்கு கிடைச்ச ஆன்சர். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போதான் இருக்கா? ஓகேவா? இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ ஃபோர்த் क्वेश्चनல பாத்தீங்கன்னா மற்ற சப்டிவிஷன் தான் நார்மலா இருக்கும். அதாவது சப்ட்ராக்ஷன் மைனஸ் வச்சு வந்தா என்ன வரும்? இதுல ஒரு டேஷ் ஆட் ஆயிருக்கு. காம்ப்ளிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இது போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் நமக்கு. இப்போ C - B - C கொடுத்துருக்காங்க. LHS ஃபர்ஸ்ட் போடுறோம். இப்போ LHSோட C-யோட வேல்யூ என்ன தெரியும்? 2 3 7. நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல என்ன வேல்யூ எடுத்துக்கோமோ அதே தான் எல்லா சப்டிவிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? அப்போ C-யோட வேல்யூ என்ன இருக்கு? 2 3 7 இருக்கு. -B - C அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? B செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A செட்டை எடுத்து எழுதுவோம். இப்போ B - A அப்படின்னா B-லேருந்து A-வை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்? நமக்கு 2 3 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் உள்ளது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எடுத்து எழுத வேண்டியதான். 2 3 7 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் நமக்கு? 5. ஓகேவா? 2 3 7 இங்கே நமக்கு என்ன இருக்கு? 1 5 இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா C-லேருந்து இந்த செட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ C-க்கும் இதுக்கும் ஒன்றுமே வேல்யூஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா மேலே உள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுவோம். 2 3 7. ஓகேவா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. LHS முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் RHS போட போகிறோம். இப்போ RHS பாருங்க. இப்போ RHSல என்ன ஒன்று அப்படின்னா C இன்டர்செக்ஷன் A நம்மளுக்கு A B C வேல்யூஸ்லாம் தெரியும்ல. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? B' டேஷ் கொடுத்து
எல்லா நம்பரையும் சேர்த்து தான் நமக்கு யூனியன். இப்போ நம்ம எத்தனை நம்பர் எடுத்துக்கிட்டோம்? 7 நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோமா? அப்போ யூனியன்ல என்ன இருக்கும் அப்படின்னா 1லேருந்து 7 நம்பர்ஸ். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நமக்கு இருக்கும் யூனியன்ல. பி டேஷ் இருக்குங்கிறதுனால யூனியன்ங்கிறத ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபர்ஸ்ட் சி இன்டர்செக்ஷன் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இதானே இருக்கு. இப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ நம்ம அந்த கண்டுபிடிச்சலாம். சிக்கும் ஏக்கும் காமனாக உள்ளது நமக்கு என்னென்ன தெரியும்? ஏவோட வேல்யூஸ் 1 2 3, பியோட வேல்யூஸ் 2 3 5, சியோட வேல்யூ 2 3 7. ஓகேவா? இப்போ சிக்கும் ஏக்கும் தானே பார்க்க போகிறோம். சிக்கும் ஏக்கும் இப்போ இதில் காமனாக இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன இருக்கு? 2ம் 3ம் தான். ஓகேவா? இதில் காமனாக பார்த்தோம்னா 2ம் 3ம் காமன் வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யூனியன். இப்போ சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இருக்கு. இப்போ சி செட் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்க போறோம். ஓகேவா? சி செட் நமக்கு என்ன? 2 3 7 சியோட செட். இன்டர்செக்ஷன் அப்படியே போட்டுக்க போறோம். இப்போ பி டேஷ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ பி டேஷ்னா என்ன அர்த்தம்? நமக்கு யூனியன் மைனஸ் பி இதான் நமக்கு. அப்போ யூனியன் மைனஸ் இப்போ பி டேஷ்னா என்ன மீனிங்? நமக்கு யூனியன் மைனஸ் பி இதான வேல்யூ நமக்கு. அப்போ யூனியன்லேருந்து பி செட்டை மைனஸ் பண்ணி எழுத போறோம். இப்போ யூனியன் இங்கே இருக்கு நமக்கு 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. இப்போ இதுலேருந்து பியை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டு தானே லிங்க் நமக்கு. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகுது பாருங்க. இப்போ நம்மளுக்கு 2 3 2 3 நெக்ஸ்ட் 5. இப்போ டேரெக்டாகவே போடுறேன். இப்போ பி டேஷ் அப்படின்னா நமக்கு என்ன கேன்சல் ஆகுது? பி டேஷ் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம்னா யூனியன் மைனஸ் பி. இப்போ நம்ம யூனியனையும் பியையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஓகேவா? யூனியனையும் பியும் டேரெக்டாகவே நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 3 5 இங்கே 2 3 5 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் உள்ளது யூனியன்ல உள்ள வேல்யூ செட் எழுதுவோமா? என்னென்ன செட் இருக்கு நமக்கு? சி செட் எடுத்து எழுதுவோம். இப்போ சி செட் 2 3 7 எழுதியாச்சு. பி டேஷோட செட் என்னென்ன வேல்யூ செட் நமக்கு? 1 4 6 7. ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ எழுதியாச்சு. யூனியன் அப்படியே போட்டாச்சு. சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் போட்டாச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது யூனியன் தானே. யூனியன் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து முடிச்சுப்போம். 2 3 இங்கே இருக்கு அப்படியே யூனியன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணி எழுதணுமா? இப்போ இன்டர்செக்ஷன் இது ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறது நமக்கு என்ன இருக்கு? 7 தான் காமனாக இருக்கு. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன? 7. இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதணுமா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன? இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுக்குள்ள யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணுமா? இப்போ இதோட வேல்யூஸ் என்ன இருக்கு? 2 3 7. ஓகேவா? இப்போ பாருங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? இது ஒன்று காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. பாக்கியெல்லாம் நார்மல் தான். நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூனஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது உண்மையா பொய்யா இல்லை கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா an element of a set can never be a subset of itself. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அது அதுக்கே சப்செட்டாக வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்பர் வேற சப்செட் வேற. ஓகேவா? அதாவது எலமெண்ட்ஸ் வேற நமக்கு. இப்போ செட்டுக்கும் நம்பருக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் சப்செட்டா வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டா. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிட்டு போட்டு காமிக்க போறோம். ஓகேவா? கவனிங்க. இப்போ ஏன்னு ஒரு செட் நம்பரா எடுத்துக்கிறோம். 1 2 3. ஓகேவா? இப்போ 1 2 3 ஏதோ நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இதோட சப்செட்ஸ்னா என்ன அப்படின்னா இது சாதாரணமா ஏ. ஓகேவா? ஏக்குள்ள செட் இருக்கு. இது செட்டு. இப்போ சப்செட் ஆஃப் ஏ. ஏவோட சப்செட் என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ஒரு சப்செட் தான், 2ங்கிறது ஒரு சப்செட்டு, 3ங்கிறது ஏவோட ஒரு சப்செட்டு. இப்போ நெக்ஸ்ட் இப்படி எழுதலாம் 1,2ன்னு எழுதலாம், 1,3ன்னு எழுதலாம், நெக்ஸ்ட் 2,3ன்னு எழுதலாம். ஓகேவா? எல்லா நம்பரும் கவர் ஆயிடுச்சு நமக்கு. 1,2 ரிப்பீட்டட் நம்பர் வரக்கூடாது. ஓகேவா? 1,2 1,3 2,3 அப்படிங்கிறத எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா 1 2 3 மூணுத்தையும் சேர்த்து ஒரு சப்செட்டாக எழுதலாம். எம்டி செட்டு கூட ஒரு சப்செட் தான். ஓகேவா? இதை தான் நம்ம எழுத முடியும். இதெல்லாம் நமக்கு என்ன சப்செட் ஆஃப் ஏவோட சப்செட் இதெல்லாம். இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, அந்த எலமெண்ட் ஏதோ ஒரு
எக்ஸாம்பிள் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் இல்லை 3ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ 3 இருக்கு. இப்போ இந்த 3ங்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஏக்குள்ளே இருக்குது 3ங்கிற நம்பர் எலமெண்ட் ஓகேவா. இப்போ இதில் இருக்குது. இதுவே அவங்க சொன்னது என்னன்னா சார் கேன் நெவர் பி a subset of itself. subset of itself. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ 3 belongs to A ன்னு சொல்லியாச்சுல, இதே subset. இப்போ இந்த 3ங்கிறது not belongs to subset of A ன்னு சொல்றேன். ஏன்னா செட் சப்செட்னா இதெல்லாம் தான் நமக்கு சப்செட் ஓகேவா. இந்த 3ங்கிற நம்பர் எங்கேயாவது இருக்கா? நம்பரா இல்லை, ஆனால் சப்செட்டா இருக்கு. சப்செட்னா செட்டுக்குள்ள போடுறதா நமக்கு என்ன சப்செட் ஓகேவா. அப்போ இதுல நமக்கு இந்த 3ங்கிற நம்பர் எடுத்துக்க முடியாது. அதாவது எலமெண்ட் சப்செட்டா எப்போதும் வராது, அதுக்குள்ளே வராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இதையே நான் என்ன எழுதலாம் சப்செட். இதுல நம்மளுக்கு என்ன எழுதலாம் சப்செட்டா ஏ. இப்போ பாருங்க, இப்போ இந்த 3ங்கிற சப்செட் செட்டு சப்செட் ஆஃப் ஏ இருக்கா நமக்கு ஓகேவா. சப்செட் தான் நமக்கு இருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்காங்கிறது தான் இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட். அப்போ நமக்கு என்ன இதுலேருந்து கிடைக்கிற ஆன்சர் அப்படின்னா 3யும் சப்செட் 3யும் ஈக்குவல் கிடையாது. இது எலமெண்ட், இது சப்செட் ஓகேவா. எப்போதும் ஒன்றுக்கு ஒன்று அதுக்குள்ளே வராது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் n ஆஃப் பவர் ஆஃப் a ஈக்குவல் டு 1024ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு 15 அண்ட் n ஆஃப் பவர் ஆஃப் b ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 32. அப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபைண்ட் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த n ஆஃப்க்கும் பவர் ஆஃப்க்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகேவா. இப்போ நமக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்னா கிவன் கொடுத்துருக்கிறது இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் செட்டுக்கு ஃபார்முலா தெரியும்ல நமக்கு. பவர் ஆஃப் a அப்படின்னா என்ன எழுதுவோம் 2 பவர் n தானே ஓகேவா. இப்போ 2 பவர் nங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. இப்போ n ஆஃப் பவர் ஆஃப் a அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுதான் எடுத்துக்க போறீங்க. அப்போ 1024 இது வந்து எது கூட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது 2 பவர் nனாலும் இந்த 1024நாலும் ஒன்று தான் நமக்கு ஓகேவா. இப்போ n ஆஃப் பவர் ஆஃப் a இது ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா n ஆஃப் பவர் ஆஃப் b கொடுத்துருக்காங்க. a b அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவா. இப்போ 2 பவர் n கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன எடுத்துக்கலாம் நமக்கு அப்படின்னா இப்போ n ஆஃப் பவர் ஆஃப் p ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1024. இது எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் n ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. 2 பவர் n ன்னு 1024 எல்லாமே 2 பவரில் தானே இருக்குது. இங்கே 2 பவரில் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்போ 2 பவரில் பிரிக்கலாம்னா என்ன வரும் நமக்கு. இப்போ 1024 இருக்கு 2 பவரில் எழுதுங்க. இப்போ 512 வருமா. நெக்ஸ்ட் 2 பவரில் எழுதுங்க. இப்போ என்ன வரும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் 2 பவரில் எழுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 பவரில் இப்போ மேக்ஸிமம் நம்ம 2 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எத்தனை 2ஓட பவர்ஸ் இருக்கு பாருங்க 10 இருக்கா ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்சிஎம் மாதிரி பண்ணி போட்டுருக்கோம். இப்போ 2 பவரில் இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 10 எழுதிக்கலாமா. ஓவரால் எல்லாமே 2 டேபிள் அதாவது போட்டிருக்கோம் ஓகேவா. அப்போ இங்கேயும் பேஸ் 2 இங்கேயும் பேஸ் 2 ஓகேவா. அப்போ என்னோட வேல்யூ என்ன 10. இப்போ இங்கே ஏ தானே இருக்கு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா therefore n of a ஈக்குவல் டு என்னன்னா 10 ஓகேவா. இது ஏன் நமக்கு தேவைன்னா கொஸ்டினில் பாருங்களா இது பவரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. அதனால தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் n ஆஃப் a பவர் ஆஃப் a n ஆஃப் a வா அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு n ஆஃப் பவர் ஆஃப் b இருக்குல்ல. அப்போ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்ல. இப்போ n ஆஃப் பவர் ஆஃப் b ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 32. அப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம இப்போ சேம் ஃபார்முலா தான் 2 பவர் n கூட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ 32 தானே 32ங்கிறது நமக்கு இங்கே இருக்கா. இப்போ எத்தனை 2 இருக்குது இதில் 5 2 இருக்கா நமக்கு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் 5. அப்போ n ஆஃப் b ஈக்குவல் டு வேல்யூ என்ன நமக்கு 5. இப்போ n ஆஃப் a கண்டுபிடிச்சாச்சு, n ஆஃப் b கண்டுபிடிச்சாச்சு. n ஆஃப் a யூனியன் b ஆல்ரெடி கொஸ்டின்லே இருக்கு. n ஆஃப் a யூனியன் b என்ன கொடுத்துருக்காங்க 15 ஓகேவா. இது கொடுத்துருக்காங்க நமக்கு தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b கேட்டிருக்காங்கல்ல. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நார்மலாக படிச்சது தான் நம்ம n ஆஃப் a யூனியன் b அப்படின்னா ஃபார்முலா என்ன படிச்சிருக்கீங்க n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. இதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். a யூனியன் b என்ன ஓகேவா. அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் இடம் மட்டும்
மாற்ற போகிறோம், இது இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு இங்கே A யூனியன் B இப்படி வருமா? ஓகேவா? அது ரெகுலர் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இடம் மட்டும் மாற்றிக்கணும். ஏன்னா இந்த ப்ளஸ் அண்ட் சைடு போனால் மைனஸ் தான் மாறப்படும். ஓகேவா? நமக்கு தேவை என்ன? A இன்டர்செக்ஷன் B தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 10. நெக்ஸ்ட் ப்ளஸ் என்ன பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 மைனஸ் என்ன A யூனியன் B வேல்யூ என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? 15. ஓகேவா? அப்ப இத சால்வ் பண்ணுங்க. 10 + 5 நமக்கு என்ன வரும்? 15. அடுத்து இந்த ஆல்ரெடி அதுல என்ன இருக்கு? -15. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன நமக்கு? என்ன? A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு வேல்யூ என்ன நமக்கு? 0. ஓகேவா? இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, थैंक यू. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.